சிட்டிமேன் தமிழ் செய்தி பத்திரிகையின் யூடியூப் சேனலின் செய்திகளுக்காக நிதிக்ஷா. மழைநீரில் கழிவு எண்ணெய் கலப்பு குடும்பத்திற்கு 10 லட்சம் நிவாரணமாக வழங்க அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. மிக்ஸ்டாம் புயல் மழைநீரில் மணல் சிபிஎஸ்எல் நிறுவன கழிவு எண்ணெய் ஆற்றின் மூலம் கடலில் பரவி கடலை நம்பி வாழ்ந்து வரும் மீனவர்கள் மற்றும் கடற்கரையொட்டி வாழ்ந்து வரும் மக்களுக்கு, இயற்கை மற்றும் கடற்வாழ் உயிரினங்களுக்கு மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் கடந்த 22/12/2023 அன்று எண்ணூர் பகுதியில் பசுமை தாயக அமைப்பு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி ஆய்வு செய்த பின் இன்று 26/12/2023 காலை எண்ணூர் சிவன் படைக்குப்பம் நேருநகர் அரசு மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் பசுமை தாயகம், பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அப்போலோ மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தார் முன்னாள் மத்திய குடும்ப நலன் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கழிவு எண்ணெய் கலப்பிற்கு அரசு வழங்கும் நிவாரண உதவி மிக மிக குறைவு. இந்த பாதிப்பு 2 ஆண்டுகளுக்கு இப்பகுதி வாழ் மக்களுக்கு தொடர்ந்து வரும் என்பதால் எண்ணெய் கலப்பை ஏற்படுத்திய நிறுவனத்திடமிருந்து ரூபாய் 500 கோடி இழப்பு பெற்று குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அரசுக்கு வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுடன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரா. சிவபிரகாசம் கலந்து கொண்டார்கள். அன்புமணி ராமதாஸின் செய்தியாளர் பேட்டியின் விரிவான வீடியோ பதிவு தொடர்கிறது. அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் சென்னையை தாக்கிய மிக்ஜாம் புயலுக்கு பிறகு எண்ணூர் பகுதியில் பெரும் அளவில் எண்ணெய் மற்றும் ரசாயன கசிவு நடைபெற்றிருக்கிறது. இந்த எண்ணெய் கசிவுக்கு காரணம் யார் என்று இன்னும் அரசு கண்டறியவில்லை. இந்த கசிவு ஏற்பட்டு 3 நாட்களுக்கு பிறகுதான் அரசு விழித்து கொண்டு இங்கே வந்தார்கள். அது மட்டுமல்ல, பசுமை தீர்ப்பாயம் அவர்களாகவே தன்னிச்சையாக சூமோட்டோ வழக்கை ஒன்று தொடர்ந்து அதன் பிறகுதான் அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. இந்த எண்ணெய் கசிவு, அதாவது இது கச்சா எண்ணெய் கசிவா இல்லை ரசாயன கசிவா, இது இன்னும் மக்களுக்கு புரியவில்லை, எங்களுக்கும் தெரியல. அதன் பிறகு பசுமை தாயகம் சார்பிலே பசுமை தாயகம் தலைவர்கள் அவர்கள் இங்கு வந்து மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணமும் இன்னும் சென்றடையவில்லை, வழங்கவில்லை. இந்த எண்ணெய் கசிவு எண்ணூர் பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும், சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கொடுக்கும். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் மீன் வகைகளுக்கும் மிகப்பெரிய அளவிலே சுற்றுச்சூழல் கேடு இந்த கசிவால் ஏற்படும். இந்த கசிவை சரி செய்வதற்கு அரசு மெத்தனமாக இருந்தது. காலம் தாழ்த்தி ஏதோ நாங்கள் எண்ணெயை எடுத்துவிட்டோம், சுத்தம் செய்துவிட்டோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், உலக அளவில் எவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஆயில் ஸ்பில் டெக்னாலஜின்னு எவ்வளோ இருக்குது, அதில் அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும். அது இல்லாமல் பேரிடர் காலத்தில் இது போன்ற கசிவு, எண்ணெய் கசிவோ அதெல்லாம் ஏற்படும். இதற்கு ஆயில் ஸ்பில் கமிட்டின்னு ஒன்று அங்கே அமைத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று வரை அதை அமைக்கவில்லை. இது போன்ற பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள் காலநிலை மாற்றத்தால் வரும் காலத்திலே அடிக்கடி வரும். கால இடைவெளியும் குறையும். சென்னையில் வந்த பெரும் வெள்ளம் 2015 வந்தது, கடந்த வெள்ளம். அதன் பிறகு நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணத்தை தயார் செய்து அன்று நான் எச்சரிக்கை விடுத்தேன். அடுத்த வெள்ளம் சென்னையிலே 10 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் என்று சொன்னேன். 8 ஆண்டுகளிலே வந்துவிட்டது. இன்றும் நான் சொல்கின்றேன், அடுத்த பெரும் வெள்ளம், சென்னையை தாக்குகின்ற வெள்ளம் 5 அல்லது 6 ஆண்டுகளில் வரும். அதற்கு அரசு தயார் நிலையில் இருக்க வேண்டும். மீண்டும் இந்த எண்ணூர் பிரச்சனையை பேசுவதற்கு, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் இருக்கிறது.
ஒன்று, இந்த எண்ணெய் கசிவா இல்லை ரசாயன கழிவு கசிவா, இதை யார் காரணம் என்று கண்டறிய வேண்டும். ஏன்னா இந்த எண்ணூர் பகுதியில் 25க்கு மேல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அதில் 17 நிறுவனங்கள் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளாக செயல்படுத்தி இருக்கின்றார்கள். அதில் முக்கியமானது சிபிசிஎல், அது மத்திய அரசு நிறுவனம். ஆனால் நானும் சிபிசிஎல் தான் இதற்கு காரணம்னு நாங்கள் சொல்ல வரலை. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதற்கு கண்டறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழக அரசு ஒரு குழு உடனே அமைக்க வேண்டும். ஒரு ஆணையமோ குழுவோ அமைக்க வேண்டும். இல்லை உங்களால் அமைக்க முடியலன்னா சிபிஐ விசாரணை நடத்தணும். அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா சில நிறுவனங்கள் வெள்ளங்காலத்தில் அவங்ககிட்ட இருக்கிற கழிவை வேண்டுமென்று அந்த வெள்ள தண்ணியில் கலந்து விடுவார்கள். இது கடந்த காலத்தில் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அதில் வேலூர் மாவட்டத்தில் இந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் பாலாத்தில் வெள்ளம் வர நேரத்தில் அங்கே இருக்கின்ற கழிவுகள், சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை அதை வெளியில் விடுவாங்க, வேணுமே வெளியில் விட்டுடுவாங்க. அப்படி ஏதாவது இங்கே நடந்ததான்னு எங்களுக்கு தெரியணும், இங்கே மக்களுக்கு தெரியணும். அதனால தான் சிபிஐ விசாரணை கூட நடத்துறதுக்கு தப்பு கிடையாது. முதல் கட்டமாக தமிழக அரசு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இங்கே ஒரு குழு உடனடியாக அமைத்து அந்த குழு இன்னும் 1 மாதத்தில் இடைக்கால அறிக்கை, 3 மாதத்தில் முழு அறிக்கை கொடுத்து இதற்கு யார் காரணம், இதற்கு என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எவ்வளோ நிவாரணம் கொடுக்க வேண்டும் எல்லாம் இங்கே அறிவிக்க வேண்டும். ஏன்னா தமிழக அரசு இதற்கு அறிவித்த நிவாரணம் கேலியாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய என்ன கசிவு நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் கேடு. இதற்கு ஒரு வீட்டுக்கு 7500 ரூபாய். எந்த உலகத்தில் இருக்கிறோம், எந்த காலத்தில் இருக்கிறோம்? எவ்வளோ பெரிய பாதிப்பு இது. இது மீனவர்களுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கின்ற மக்களுக்கு பாதிப்பு, விலங்குகளுக்கு பாதிப்பு, மீன்களுக்கு பாதிப்பு, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு. இது ஒரு 5 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு நபருக்கும் 1500 ரூபாய் இழப்பீடாது. அமெரிக்காவில் சமீபத்தில் இதே போன்ற ஒரு எண்ணெய் கசிவு நடந்தது பெரிய அளவில். அங்கே அந்த கம்பெனிக்கு, அந்த நிறுவனத்திற்கு அங்கே அமெரிக்கா நீதிமன்றம் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க, அபராதம் கொடுத்துருக்குறாங்க? 1.25 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். அந்த மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். 1.25 லட்சம் கோடி ரூபாய் அங்கே தீர்ப்பு. சமீபத்தில் பாம்பேயில் அங்கே இதே போன்ற எண்ணெய் கசிவு நடந்தது. அங்கே பாம்பேயில் இருக்கிற நீதிமன்றம் 100 கோடி ரூபாய் அறிவித்தாங்க. சென்னையில் இங்கே 2 கப்பல்கள் மோதி இங்கே சென்னையிலே எண்ணெய் கசிவு வந்தது. அதற்கு 240 கோடி ரூபாய் அறிவிச்சாங்க பசுமை தீர்ப்பாயம். இதற்கு 8.25 கோடி ரூபாயாம். என்ன அநியாயம் அது! இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய பாதிப்பு, சுற்றுச்சூழல் கேடு. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படியே இந்த எண்ணெய் கசிவுனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும். இப்போ இங்கே இருக்கிற இன்னைக்கு நாங்கள் பசுமை தாய் சார்பில் ஒரு மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம். நான் தான் அதில் இனாகிரேட் பண்ணியிருக்கிறேன். நான் அதில் கேட்டால் அவ்வளோ பாவமாக இருக்கிறாங்க. காலில் பிரச்சனை, எங்களுக்கு மூச்சு விட முடியல, அங்கே வெளியில் போக முடியல, எங்கள் தோல் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் மக்கள். ஆனால் அரசாங்கம் ஏதோ அறிவிச்சுட்டு எங்கள் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்ததே தாமதம். 3 நாள் கசிவு ஏற்பட்ட 3 நாளுக்கு அப்புறம் தான் வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏற்றுக்குங்க. பிரச்சனை வந்திருக்குது, நாங்கள் இதில் சமாளிச்சுட்டு இருக்கிறோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஏற்றுக்க வேண்டியது தானே. அது என்ன, எதுவுமே ஏற்றுக்க மாட்டீங்க. நீங்கள் ஏற்றுக்கிறது தான். ஏதாவது நடந்ததுன்னா தவறை ஏற்றுக்கிறது தான் நல்ல நிர்வாகத்துக்கு அழகு. நாங்கள் தவறே செய்ய மாட்டோம், நாங்கள் எல்லாமே நேர்மையாக நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம்ல, அது யாரும் நம்ப மாட்டாங்க. அதில் எல்லாமே தவறு செய்வது இயல்பு தான். அப்படி நடந்ததுன்னா இப்ப நடந்து போச்சுங்க, மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இதுல தமிழக அரசு இந்த நிவாரணம் 8.25 கோடி ரூபாய் நிவாரணம் எல்லாம் அது ஏத்துக்க முடியாது. ரொம்ப மோசமான அறிவிப்பு. அது ஒரு போட்டு படகுக்கு 10,000 ரூபாய் விலைக்கு, மீன் விலைக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பிச்சை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது தனியாக ஒரு பிரச்சனையா எடுக்க வேண்டும்.
இது சென்னை பெருவெள்ள பிரச்சனையாக பார்க்க கூடாது. இது தனிப்பட்ட பிரச்சனை. எண்ணூர்ல இருக்கிற பிரச்சனை எண்ணெய் கழிவு பிரச்சனை, எண்ணெய் கசிவு பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா பார்க்க வேண்டும். இதற்கு தனியாக அணுகுமுறை இருக்கு. மாநில அரசு செய்ய வேண்டும், மத்திய அரசும் இதற்கு உதவ வேண்டும். ஏதோ மாநில அரசு பிரச்சனைன்னு நினைச்சுக்காதீங்க. சிபிசிஎல் நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் அது. அதனால இரண்டு அரசும் ஏன்னா இதை காப்பாற்ற வேண்டும், இந்த பகுதியை காப்பாற்றணும். ஏன்னா இந்த பசுமை தீர்ப்பாயம் பார்த்தீங்கன்னா 2022 இது ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம் பகுதியாக அறிவிங்கன்னு பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல. இது 1996 ஒரு பரிந்துரை வந்தது. அதன் பிறகு 2010 இன்னொரு பரிந்துரை வந்தது. இந்த எண்ணூர் கிரீக்குன்னு சொல்லுறது இது இங்கிருந்து அங்கிருந்து போயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இயற்கை கொடுத்த வரம் இதெல்லாம். சென்னையின் மக்களுக்கு இயற்கை எத்தனையோ வரங்கள் கொடுத்திருக்கிறது. ஒன்று இங்கே இது போன்ற எண்ணூர் கிரீக், இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறு, அடுத்தது அடையார் ஆறு, அடுத்தது கூவம் ஆறு, அடுத்தது பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதெல்லாம் சென்னைக்கு கிடைத்த வரம். ஆனால் அந்த வரத்தெல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. கடந்த 50-60 ஆண்டு காலம் ஆக்கிரமிப்புகளில் எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு அதில் நாசப்படுத்தி முடிச்சுட்டாங்க. 6 மாதத்திற்கு முன்பு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கொசஸ்தலை முகத்துவாரத்தை தூர்வாருங்கன்னு. 6 மாதமா கேட்டுட்டு இருக்காங்க. கொசஸ்தலை ஆறு முகத்துவாரம் எண்ணூறு இதுல முடியுது, பகுதியில் முடியுது. அது நேரம் நீங்க தூர்ந்து போயிருந்த அந்த தூர்வாரிந்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி உள்ள ஊருக்குள்ள வந்திருக்காது. அது தூர்ந்து போறதுனால தண்ணி பேக்லாஷ். கொசஸ்தலையில தண்ணி அவ்வளோ தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. பக்கிங்ஹாம் கால்வாய்னு ஏதாவது இருக்கா இன்னைக்கு? மிச்சம் ஏதோ அங்கங்க ஒட்டிட்டு இருக்குது. பக்கிங்ஹாம் கால்வாயும் நமக்கு எவ்வளோ பெரிய வரம். அது ஆங்கிலேயர் கட்டினது, அது வெட்டினது. மற்றெல்லாம் இயற்கையா வந்தது. பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போச்சு, குப்பமேடா ஆயிடுச்சு, சாக்கடை ஓடிட்டு இருக்குது. அதனாலதான் இப்போ தண்ணி வெள்ளம் மறுபடியும் இங்க ஊருக்குள்ள அதில் பார்த்தீங்கன்னா இங்க இந்த எண்ணெய் கசிவு, எண்ணெய் கழிவு கசிவு, ரசாயன கழிவு கசிவு எல்லாம் நடந்து ஏதோ ரொம்ப மோசமான ஒரு சுற்றுச்சூழல் மாசு அடைந்து இருக்கிறது. சுற்றுச்சூழல் கேடு இங்கு நடந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் இங்கே வர வேண்டும், இங்கே பார்க்க வேண்டும். இந்த பகுதிக்கு தனியாக அணுகுமுறை, செப்பரேட் அப்ரோச் ஃபார் எண்ணூர் ஆயில் ஸ்பில். பொதுவாக அப்படி மற்ற அப்ரோச்லாம் கிடையாது. ஏன்னா இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நம்ம காப்பாற்றணும். இது இயற்கை வளம், நம்ம கொடுத்த வளம். அதனால இதை காப்பாற்றணும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தி இதற்கு உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து உடனடியாக விசாரணை நடத்தணும். எப்படி நடந்தது, யார் இதுக்கு காரணம், யார் காரணமோ அவங்க கிட்ட கூடுங்க, கேளுங்க. 500 கோடி 1000 கோடி கேளுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குங்க. ஆனா வெறும் 8.25 கோடி அறிவிச்சுட்டு எங்க வேலை முடிஞ்சு போச்சு, எங்க கடமை முடிஞ்சு போச்சு சொல்ற அரசாங்கம் இது நல்ல நிர்வாகமே கிடையாது. ஏன்னா இங்க மக்கள் காலங்காலமா பாதிக்கப்பட போறாரு. வாழ்வாதாரம் கிடையாது. இங்க மீன் பிடிக்க போக முடியல, எதுவும் பிடிக்கல. மீன் மட்டும் கிடையாது, இங்க எவ்வளோ கடல் உயிரினங்கள் எவ்வளோ இங்க இருக்குது. அதனால அதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுட்டு இருக்கேன். மீண்டும் நான் சொல்வதெல்லாம், இந்த காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றத்தால் தொடர்ந்து பேரிடர்கள், இயற்கை சீற்றங்கள், பெரும் சூறாவளி, பெரும் புயல், பெரும் வெள்ளம் இதெல்லாம் அடிக்கடி நம்ம சந்திக்க இருக்கின்றோம். இந்த பெரும் சூறாவளியோ, பெரும் புயலோ, பெரும் வெள்ளத்தையோ நம்ம தடுக்க முடியாது. வேற வழி இல்லை, தடுக்க முடியாது. ஆனால் அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம். We cannot prevent super cyclones, super rain, super floods, but we can prevent the damages caused by these super cyclones and super floods. நல்ல திட்டமிட்டா. அதனால தான் நான் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். கடந்த 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். காலநிலை மாற்றம் தாக்கம் தொடங்கிடுச்சின்னு 15 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ அதிக அளவில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. தென் மாவட்டத்தில், இங்க திருநெல்வேலியில, தூத்துக்குடியில் ரொம்ப பாவமா இருக்கு. நான் போயிட்டு வந்துட்டேன். அதிகமா பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம். என்னால தூத்துக்குடி நகரத்துக்கு உள்ளே என்னால போக முடியல 6 நாளுக்கு பிறகு.
2 பிரதான சாலைகள் மட்டும்தான் போக முடியுது. உள்ளதான் இன்னும் தண்ணி நின்றுட்டு இருந்தது. அங்கே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாலைகள் கூட கிடையாது. அங்கே இன்னொன்று, தூத்துக்குடி போயிட்டு அன்னைக்கு மத்தியானம் என்னால் சாப்பிட கூட முடியல. ஏன்னா எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ எனக்கு வலிச்சது. அவ்வளோ மோசமாக பாதிப்பு. அங்கே நாங்கள் 2000 பேருக்கு சாப்பாடு மற்றெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அங்கே 5000 பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வெயில நின்றுட்டு இருக்காங்க. பெண்கள் நின்றுட்டு இருக்காங்க. சாப்பாடு இல்லை. 76 ஆண்டுகள் சுதந்திரம் கிடைச்சி இந்த நிலையில் இருக்கிறோம் நம்ம. அதனால மீண்டும் சொல்வது, அன்னைக்கு கூட சொன்னேன், இன்னைக்கு கூட சொல்றேன், ஊடக நண்பர்கள் மூலமாக உலகில் வாழ்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்நேரத்தில் அவசியம் நீங்க செய்யணும். உதவினா அவங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடுச்சு, வீடு கட்டி கொடுங்க, கால்நடைகளை வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் பெறுகின்ற வகையில உதவி செய்யுங்க. சும்மா ஒரு வேளை சாப்பாடு அதெல்லாம் அதில் பத்தாது. அதெல்லாம் ஏன்னா எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு. மிகப்பெரிய அங்கே பாதிப்பு அங்கே இருக்கு. மத்திய அரசு இன்னைக்கு கூட நம்மளோட நிதி அமைச்சர் அங்கே வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்கே மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பேச்சுகள்லாம் ஓடிட்டு இருக்கு டிவி மூலமா. அதனால 2 பேரும் நிறுத்துங்க. இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இந்த பணம் அந்த பணம்லாம் பேசுறதுல நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. பாதிப்பு மக்களுக்கு. நீங்க டிவியில் அரசியல் பேசிட்டு இருக்காதீங்க, ஒருத்தருக்கு பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு பாருங்க. இங்க எண்ணூருக்கு வாங்க, மத்திய அரசு சார்பில் யாராவது எண்ணூருக்கு வாங்க, முதலமைச்சர் எண்ணூருக்கு வந்து பாருங்க, இங்க இருக்கிற பாதிப்புல பாருங்க, பார்த்து அது நடவடிக்கை எடுங்க. எங்களுடைய கோரிக்கைனா குறைந்தது 500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுக்கணும். பாதிப்பட்ட மற்ற மக்களுக்கு கொடுக்கணும், இழப்பீடா கொடுக்கணும். ஏன்னா 2-3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போவது கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே இந்த எண்ணெயெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, அது சுத்தம் செய்யறதுக்கு எவ்வளோ தொழில்நுட்ப டெக்னாலஜி இருக்கு. ஏதோ சும்மா நாங்கள் போட்டில் போயிட்டு அங்கே எண்ணெய் எடுத்தோம், இது உறிஞ்சோம். என்னங்க யாரையா ஏமாத்திட்டு இருக்கேன்? பக்கெட்லேயும் பேப்பர்லேயும் அப்படியே அழுறாங்களாம் எண்ணெயை. என்னங்கய்யா இங்கே இருக்கிற மக்கள் என்ன அவ்வளோ மோசமானவங்களா, அவ்வளோ பாவப்பட்ட மக்களா இங்கே? அதனால இதை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். தேவைப்பட்டா பாட்டாளி கட்சி, ஏன்னா இது வரைக்கும் இது அரசியல் ஆக்க வேண்டாம்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். கஷ்டகாலம் இது. அரசும் வேலை செஞ்சுட்டு இருக்கு, செய்யலைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை திட்டமிட்டு செய்யணும். போதுமான வேகம் இல்லை. அடுத்தது இந்த மக்களை திரட்டி போராட்டம் வேற என்ன செய்யணும்னா நிச்சயமா நாங்கள் தயங்க மாட்டோம். நாங்கள் இந்த நேரத்தில் அங்கே தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு. சென்னையில் பாதிப்புலேருந்து இப்போ தான் மக்கள் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில் இதை சிறப்பு கவனமாக செல்லுங்க. அணுகுமுறை வேறு விதமான அணுகுமுறை. இந்த இந்த எண்ணூர் எண்ணெய் கசிவு பிரச்சனைக்கு வேறு விதமான அணுகுமுறை தமிழக அரசு எடுக்க வேண்டும். கேள்விகள் என்ன இருக்கா? இல்லை, எங்களுக்கு என்னென்னா குறைஞ்சது ஒரு 500 கோடி ரூபாய். ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போகிறது கிடையாது. இப்போ கூட சொல்கிறேன், மீன் பிடிச்சாலும் யாரும் வாங்க மாட்டுறாங்க. இந்த எண்ணெய் கசிவுனா இது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும். 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதில் அந்த படிவு அதெல்லாம் படிஞ்செல்லாம் இருக்கும். அதில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக பார்க்கணும். நம்ம இதில் 8.25 கோடி ரூபாய் அறிவிச்சுது. இதில் ஒரு குடும்பத்துக்கும் 7500 ரூபாய், ஒரு போட்டுக்கு 10,000 ரூபாய் விலைக்கு இவ்வளோ கொடுக்குறதுன்னா இதை கேலியாக இருக்குது. அதெல்லாம் இதுவே நான் சொல்ல, இதுவே வெளிநாடு இல்லை இது. அதனால வெளிநாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்போ கொடுத்துருக்காங்க. இது போன்ற ஒரு பிரச்சனைன்னா. ஆனால் இங்கே ஒரு குடும்பத்துக்கு 7500 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. என் கணக்கு குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்னா கொடுக்கணும். ஏன்னா இதில் 2 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போகிறது கிடையாது. படகுகள் பாதிப்புக்கு மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அது ஓரளவுக்கு காசு கொடுக்கறது. இப்போ ஒரு பாதிப்புனா காசு கொடுத்தா சரியாயிடும்னு கிடையாது. அதில் இவங்க வாழ்வாதாரத்துக்காக, இவங்க பிள்ளைங்களுக்காக, எதிர்காலம் படிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அதில் அதனால் இப்போ என்னன்னா, இப்போ இருக்கிற உலக நீதி என்னன்னா, பொல்யூட்டர் பேஸ். யார் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துனாலும் அவங்க தான் காசு கொடுக்கணும். அந்த வகையில் தான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா, இப்போது UNFCCC யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், இந்த COP28 மாநாடு துபாயில் நடந்தது. அதில் என்னன்னா, யார் யார் உலகத்தை இது இவ்வளோ காலமாக அந்த சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியிருக்காங்களோ அவங்க கட்டணும். லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. லாஸ் அண்ட் டேமேஜ் கமிட்டினா யார் காசு அந்த கமிட்டிக்கு காசு கொடுக்கணுன்னா, இந்த மேற்கத்திய நாடுகள், அமெரிக்கா மேற்கத்திய நாடுகள், அவங்க தான் 150 ஆண்டுகள் காலமாக உலகத்தை நாசப்படுத்திட்டாங்க.
கார்பன் எமிஷன்லேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லேருந்து கார்பன் டை ஆக்சைடு மானாக்சைடு எல்லாம் பொல்யூட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் பாதிப்பு இந்தியாவுக்கு அதிக பாதிப்பு. இப்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல், அதாவது கார்பன் எமிஷன் உலகத்திலே அதிகமாக வர நாடு எதுன்னா அமெரிக்கா. அமெரிக்கா நாட்டில் பார்த்தா 24 விழுக்காடு கார்பன் எமிஷன் வருது. உலகத்தில் உள்ள கார்பன் எமிஷனில் 24 விழுக்காடு அமெரிக்கா. ஆனால் உலகத்தில் உள்ள நாடுகளுக்கு மக்கள் தொகையில் பார்த்தோன்னா 3% தான் அமெரிக்கா. 3% அமெரிக்கா, 24% எமிஷன். இந்தியாவோட எமிஷன் 3%. ஆனால் மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 16%. அப்போது பர் கேபிட்டா எமிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக மிக குறைவு தான். ஆனால் நம்ம இந்தியாவில் பாதிப்புகள் அதிகம். இப்போ இந்த பெரும் சூறாவளி, பெரும் காற்று, பெரும் புயல் நமக்கு தான் அதிகமாக இருக்குது, அதிகமாக வரப்போகுது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு அவன் தான் பொல்யூட்டர். அதான் பொல்யூட்டர் பேஸ் அப்படின்னு ஐநா சபையில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அதால் அந்த கிளைமேட் ஃபைனான்ஸ்னு ஒன்று பேசியிருக்கிறாங்க. கிளைமேட் ஃபைனான்ஸ்னால் ஒவ்வொரு வருஷமும் $100 பில்லியன் வந்து இந்த நாடுகள்லாம் அந்த ஃபண்ட்ஸில் போடணும். அது இல்லாமல் ஒன்று மிட்டிகேஷன், 2 அடாப்டேஷன் இருக்குது. சென்னை மக்களுக்கும் மிட்டிகேஷன், அடாப்டேஷன். மிட்டிகேஷன் அரசு செய்யணும், அடாப்டேஷன் மக்கள் அவங்க மாற்றிக்கணும். வரும் காலம் சோதனையான காலமாக இருக்க போது. இது போன்ற பெரும் வெள்ளம், பெரும் மழை அடிக்கடி வரும். அது வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு மக்களும் அவங்கள மாறிக்கணும். இப்போ அந்த நிலையை ஏற்றுக்கணும். முதல்ல அன்றைக்கி கூட உதாரணம் சொன்னேன், ஜப்பானில் நிலநடுக்கம் அடிக்கடி வரும். நிலநடுக்கம் அடிக்கடி வரதுல அங்கே இருக்கிற பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் அவங்களுக்கு இப்போ நிலநடுக்கம் வந்தால் நீ என்ன பண்ணணும், என்ன பாதுகாப்பு இருக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அது இல்லாமல் மக்கள் மத்தியில் என்னென்ன செய்யணும், வீடு எப்படி கட்டணும், என்ன மாதிரி வந்ததுன்னா என்னென்ன செய்யணும், அது மாதிரி ஒரு விழிப்புணர்வு அங்கே இருக்குது. அதே போன்று தமிழ்நாட்டிலேயும் இந்த விழிப்புணர்வு, வெள்ளம் வந்தால் என்ன, பெரும் மழை வந்தால் என்ன, சூறாவளி வந்தால் என்ன செய்யணும், அதெல்லாம் மக்களுக்கும் அவங்களுக்கு அடாப்ட் ஆகிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வரும் காலத்தில் இதெல்லாம் அவசியமானது. அதனால் அரசு என்ன செய்யணும், மிட்டிகேஷன். நான் சொல்லியிருக்கல, மிட்டிகேஷன் ப்ராசஸ்னால் சென்னையில் எவ்வளோ வரங்கு, இயற்கை வரம், கொசஸ்தலையாறு, அப்புறம் எண்ணூர் கிரீக்கு, அடையார் கிரீக்கு, அடையார் ஆறு, கூவமாறு, பக்கிங்ஹாம் கால்வாய், இது வெள்ளக்காரன் வெட்டிட்டு போனால் அதெல்லாம் நல்லது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் நம்ம MRTS விட்டுட்டு அதில் குப்பையை போட்டு சுருக்கி தண்ணி போகாமல் ரொம்ப மோசமாகுது. காக்கிநாடாலேருந்து பிச்சாவரம் வரைக்கும் போகுது. அந்த 430 கிலோமீட்டர் அங்கே பக்கிங்ஹாம் கால்வாய். அதெல்லாம் இன்றைக்கி நம்ம சரிப்படுத்தி வச்சுருந்தோன்னா இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பாதிப்புகள்லேருந்து தவிர்த்திருக்கலாம். அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கராக இருந்தது. திராவிட ஆட்சி வரத்துக்கு முன்பு 12,500 ஏக்கர். திராவிட ஆட்சி வந்த பிறகு 2,000 ஏக்கர். மீதி 10,500 ஏக்கர் இல்லை, காணலைன்னு என்ன சுவாகா. இது தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் தொழிற்சாலை முதல்ல இருந்தது. இப்ப பசுமை தாயகம் சார்பா இந்த தொழிற்சாலைகள்ல இந்த கழிவுகள் வராம இருக்க ஏதாவது முன்னெச்சரிக்கை நீங்க நம்ம இதுல இருந்து போறதுக்கு என்னங்கள்? நிச்சயமா பசுமை தாயக சார்பிலையும் நாங்க இப்போ ஆய்வு நடத்திட்டு வரோம். எங்களோட நிபுணர்கள்லாம் வச்சுட்டு ஆய்வு நடத்தி நாங்கள் இதில் ஒரு ஆவணத்தை வெளியிடுவோம். இந்த பகுதி என்னென்ன பாதிப்புகள், அதுக்கு என்னென்ன செய்யணும். சும்மா பாதிப்புன்னு சொல்லிட்டா போதாது, அது என்னென்ன தீர்வுகள் அதெல்லாம் நிச்சயமாக நாங்கள் செய்ய போகிறோம், அரசு கொடுக்க போகிறோம். இதே தான் நாங்கள் 2015 வெள்ளத்தில் சொன்னோம். நாம் விரும்பும் சென்னையில் அதில் ஒரு ஆவணம் தயாரித்து இது சென்னையில் இதெல்லாம் 13-15 பரிந்துரைகளை கொடுத்தோம், ரெக்கமெண்டேஷன். இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் இது வரைக்கும் ஒன்று கூட செஞ்சதில்லை. அதில் ஒரு உதாரணம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ஒக்கியம் மதகு இருக்குது, துறப்பாக்கத்தில் ஒக்கியம் மதகு இருக்குது. பள்ளிக்கரை சதுப்புநிலத்துலேருந்து அவ்வளோ தண்ணி, அங்கே மட்டும் தண்ணி கிடையாது, அது தாம்பரம், படப்பை அந்த பக்கத்தில் தண்ணியெல்லாம் இங்கே அங்கிருந்து ஒக்கியம் மதகு வழியாக துறப்பாக்கத்திலேருந்து திருப்பி 14 கிலோமீட்டர் முட்டுக்காடுக்கு போய் முட்டுக்காடில் கொஞ்சம் தண்ணி போகும். அதுக்கப்புறம் பக்கிங்ஹாம் கால்வாயிலேருந்து தண்ணி அங்கே போய் மகாபலிபுரம் வரைக்கும் அங்கே போகுது. அவ்வளோ தூரம் தண்ணி போகணும். அதனால் துறப்பாக்கத்தில் ஒக்கியம் மதகுலேருந்து ஒரு கட் பண்ணி கடலுக்கு நேராக தண்ணி விடணும் கால்வாய் மூலமாக. அது தண்ணி விட்டோன்னா இங்கேருந்து தண்ணி சீக்கிரமாக வடியும். இதெல்லாம் அங்கே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அதே போன்று டைவர்ஷனரி கெனால்ஸ் கட்டணும். வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் டைவர்ஷனரி கெனால்ஸ் எல்லாம் உலகத்தில் பெரிய நாடுகள் எல்லாம் நகரங்களில் டைவர்ஷனரி கெனால்ஸ் எவ்வளோ மழை பெஞ்சாலும் டைவர்ட் ஆகிடும். சென்னைக்கு 10 ஏரிகளை உருவாக்குங்க. சென்னை நகரத்தில் இல்லை, சென்னையிலேருந்து 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தொலைவிலையும் இங்கே மழை பெஞ்சது தண்ணி வந்ததுன்னா அங்கே இருக்கிற கெனால் காவா மூலயமா தண்ணி அங்கே எடுத்துகிட்டு போங்க, அந்த ஏரிக்கு எடுத்துகிட்டு போங்க. அது பயன்படுத்த சும்மா கடலுக்கு அனுப்புறது கிடையாது.
இப்போ மழை வருது, 10 வருஷத்துக்கு பிறகு குடிக்கிறது தண்ணி இல்லாமல் போகுது. இப்பவே நான் அதை இன்னைக்கும் அதை எச்சரிக்கை நான் கொடுக்குறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு சூழல் வரப்போகுது. அப்படி வரக்கூடாது. ஆனாலும் எனக்கு இதுக்கு மேலே வேகமாக பேச தெரியல எனக்கு. ஏன்னா இது மற்ற நாடுகளில் நம்ம பார்த்துருக்குறோம். 2023 உலகத்திலேயே அதிக வெப்பமான ஆண்டு இந்த ஆண்டு தான். அதிகமாக இயற்கை சீற்றங்கள் இது வரைக்கும் வரலாறு நடந்த ஆண்டு இந்த ஆண்டு தான். எத்தனையோ வெள்ளங்கள் பார்த்துருக்கோம், எத்தனையோ வறட்சியும் பார்த்துருக்குது. ஐரோப்பாவில் 500 ஆண்டில் பார்க்காத வறட்சி இந்த ஆண்டு பார்த்துருக்குது. சைனாவில் இது வரைக்கும் வரலாற்றில் பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்துருக்குது. பாகிஸ்தானில் அவங்களுக்கு வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்துருக்குது. சென்னையில் வரலாறு பார்க்காத வெள்ளம் இந்த ஆண்டு பார்த்துருக்குது. தூத்துக்குடியில் நம்ம ஊர்லேயே பார்த்துருக்குது. லிபியா நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 10,000 பேர் இறந்துருக்கிறாங்க. லிபியாவில் மேக வெடிப்பு, க்ளவுட் பர்ஸ்ட் நடந்து 2 டேம் உடஞ்சி தூங்கியிருந்தாங்க. தூங்கியிருந்தோம் அப்படியே கடல் அடிச்சு போச்சு. அந்த நகரம் பார்த்து ஒரு 1,00,000 பேர் இருக்கிற நகரம், அது 1,00,000 பேர் நகரத்தில் கால்வாசி நகரம் போயிடுச்சு. இல்லை, காணல இன்னைக்கு. இதெல்லாம் இங்கே நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? எப்படி வேணா நடக்கும். க்ளவுட் பர்ஸ்ட் ஹிமாச்சலில் நடந்திருக்குது, உத்தரகண்டில் நடந்திருக்கு க்ளவுட் பர்ஸ்ட். இந்தியாவில் நடக்குது, அங்கே க்ளவுட் பர்ஸ்ட் நடக்குது. அவிலாஞ்சியில் க்ளவுட் பர்ஸ்ட் 2019 நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அதே போன்று இங்கே பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் இந்த வருஷம் 950 மில்லிமீட்டர் மழை காயல்பட்டினத்தில் ஒரு நாளில் பெஞ்சுது. தமிழ்நாட்டுடைய சராசரி மழை 950 மில்லிமீட்டர். ஒரு ஆண்டு மழை ஒரே நாளில் ஒரு ஊரில் பெஞ்சிருக்குது. அந்த மழை சென்னையில் பெஞ்சுதுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால தான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சரிப்படுத்துங்க. தேவையில்லாத இலவசங்கள்லாம் வேண்டாம். அதில் நீர் மேலாண்மை திட்டத்திற்கு பயன்படுத்துங்க. தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டத்திற்கு 1,00,000 கோடி ரூபாய் முதல் கட்டமாக அதை ஒதுக்க வேண்டும். எவ்வளோ நீர் திட்டங்கள் இருக்குது, நீர் பாச திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் நிலுவையில் இருக்குது. அதுக்கெல்லாம் இவங்க முக்கியத்துவம் கிடையாது. தாமிரபரணி ஆற்றுல போச்சு, இல்லை தாமிரபரணி, நம்பியார், கோரையார், எலுமிச்சார், பச்சையார், 5 ஆறு இருக்குது. அதில் இணைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கத்திட்டு இருக்கோம், இவ்வளோ காலமாக கத்திட்டு இருக்கோம். அதை இணைச்சிருந்தாங்கன்னா அவ்வளோ தாக்கம். தாமிரபரணியில் 1,00,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு விட்டாங்க. ஆனால் அறிவிப்பு 1,00,000 தான் அறிவித்தாங்க. போனது 1,50,000 மேலே போச்சு. அதனால் அதில் பாதிப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பாதிப்பு. அது ஆனால் தூத்துக்குடியில் பாதிப்பு வந்து மழையினால அங்கே கொட்டி இன்னும் அங்கே பாவமாக இன்னும் மக்கள் அங்கே மீளல் அங்கே அந்த மழையிலேருந்து. சார், ஆயிலான பொதுமக்கள் பட்டு போராட்டங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வாயிலாத பறவைகள் நிறைய உள்ள இருக்குது. இன்னும் அதை ஆயிலோட இப்போ கூட இருக்கு. ஆயிலோட உள்ள பறவைங்களா இருக்குது. அதை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் அதுக்கு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட என்னுடைய நாங்கள் பசுமை தாயம் சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம். பசுமை தாயம் தலைவர் வந்தாங்க. இன்னைக்கு இந்த மருத்துவ முகாம் நடத்துகிறோம். அதுக்கப்புறம் இங்கே அதுக்கு தான் இப்போ அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இல்லை பாட்டாளி மல் கட்சி, பசுமை தாயம் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம். ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டட் வெட்லேண்டுன்னு அறிவிச்சிருக்கணும். அது அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் ஒன்று. ஏன்னா இப்போ அங்கே ஆக்கிரமிப்புகளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே வட சென்னையில் வாழ்கின்ற மக்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாவம். ஏன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மட்டும் கிடையாது, அனல் மின் நிலையங்கள் இருக்குங்க. அனல் மின் நிலையங்கள் வர புகை அதாவது ஆண்டுதோறும் வந்துட்டு இருக்குது. புகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர், கார்பன் மோனாக்சைட்லேருந்து 200 வகையான கெமிக்கல் அதிலேருந்து வருது. 200 வகையான கெமிக்கலில் அதிகமாக கேன்சர் உருவாக்குகின்ற கெமிக்கல் இங்கே இருக்கிற மக்கள் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசுக்கு அதை பற்றி கவலை இல்லை. கரண்ட் வருது, மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் கேம்ப் நடத்தி வீடு வீடாக போய் ஆய்வு நடத்தி ஐசிஎம்ஆர் இருக்குது, இங்கே இருக்கிற மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வச்சுக்கிட்டு என்ன பாதிப்பு, அதுக்கு என்னென்ன செய்யணும், ஒன்றுமே கிடையாது. அவங்கவுங்க அப்படியே அவங்கவுங்க விட்டு பாடுதான். அதனால் சரி, இது அதனால் இது எல்லாமே இங்கே வட சென்னையில் உள்ள நிர்வாகங்கள் எல்லாம் இதில் மாசு கட்டுப்பாடு வாரியம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி எதுக்கு ஒரு வாரியம் வச்சுருக்கீங்க? இவ்வளோ மோசமான அங்கங்கே விளைவுகள் இருக்குது. எங்கே போனாலும் இதுதான். மாசு கட்டுப்பாடு வாரியம் அங்கே போய் ஏதாவது கையில் காசு வாங்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் எதாவது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதான் காலங்காலமாக பார்த்துட்டு இருக்குமே. வேறு என்ன கேள்வியில் இருக்கா? சென்னையில் மழை தொடர்பாகவும் தென் மாவட்டங்களில் மழை தொடர்பாகவும் வானிலை ஆய்வு மையம் சரியாக முன்னெச்சரிக்கை கொடுக்கல அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசுடைய பிரதான ஒரு கருத்தாவே இருக்குது. வானிலை ஆய்வு மையம் சரியாக எச்சரிக்கை அது கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வேலை செஞ்சுருவாங்களாம்மா? நாங்களும் கத்திக்கிட்டு 15 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். மாற்றி பண்ணுங்கய்யா, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா
மக்களுக்கு பாதிப்பு வராது. நம்ம வானிலை மையத்தை சரியாச்சுன்னா இவங்க எல்லாம் சரிப்படுத்தி எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாங்களே. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. இவங்க வந்ததுக்கு பிறகும் இன்னும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. போதுமான வேகம் கிடையாது. திட்டம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ சும்மா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். என்ன பண்ணணும்னு விஞ்ஞான அளவில் பண்ணணும். வானிலை மையம் வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதங்கம் என்னன்னா, வெளிநாடுகளில் துல்லியமாக இந்த 2 நாளுக்கு பிறகோ 3 நாளுக்கு பிறகோ மத்தியானம் 12லேருந்து 1 மணி வரைக்கும் மழை பெய்யும், எவ்வளோ மழை பெய்யும்னு அவங்க சொல்லுவாங்க. அது மழை பெஞ்சு சொன்னாங்கன்னா மழை பெய்யும். இங்கே ஏன் அது அறிவிக்கப்படல? நாங்கள் புதுசாக டாப்லர் வாங்கிட்டோம், புது பில்டிங் கட்டிட்டோம், புது டெக்னாலஜி வச்சுக்கிங்க, நல்லது. ஆனாலும் ஏன் உங்களால் அது அறிவிக்க முடியல? நம்ம எல்லாம் கிரிக்கெட் பார்க்குறீங்களே, கிரிக்கெட்டில் வெளிநாடுக்கு நம்ம டீம் போனாங்கன்னா, ஆஸ்திரேலியாவோ சவுத் ஆஃப்ரிக்காவோ இல்லாட்டி இங்கிலாந்து போனாங்கன்னா, அங்கே அந்த கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, மத்தியானம் 2 மணிக்கு மழை பெய்யும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மழை பெய்யுது 2 மணிக்கு அங்கே. அப்போ கிரிக்கெட் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அது 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க அது பெய்யும். அப்போ அங்கே ஏன் அந்த டெக்னாலஜி ஏன் இங்கே வரமாட்டுது? அதனால தான், அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் எவ்வளோனா காசு போடுங்க, நவீனப்படுத்திட்டோம்லாம் சொல்லுங்க, ஆனால் அது அவுட்புட் என்ன? அது இருந்ததுன்னா ஏன் சொல்கிறேன்னா, வரும் காலம் மிக சோதனையான காலமாக இருக்க போகுது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முதல் நடவடிக்கை வந்து வானிலை அறிவிப்பு. முதல் நடவடிக்கை தான். அது அறிவிச்சாலே மக்களும் வந்து, அப்பா அரசாங்கத்தை நான் நம்ப மாட்டேன்ப்பா, நானே சரிப்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு மக்கள் போவாங்க. ஓ, இவ்வளோ மழை பெய்யுது, ஐயோ நம்ம அங்கே போயிடலாம், இல்லை வேறு இடத்துக்கு போயிடலாம், இல்லாட்டி மொட்டை மாடிக்கு போயிடலாம், மாடிக்கு போயிடலாம், எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், டிவி கிரைண்டர் எல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு போயிடலாம், ஏதாவது ஒன்று நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் அதெல்லாம் துல்லியமாக அதை அறிவிக்கணும். அதனால் மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் ஈகோ இல்லாமல், இந்த நேரத்தில் அரசியல் செய்யாமல், ஒருத்தருக்கு ஒரு திட்டாமல் தமிழ்நாடு மக்களை காப்பாற்றுங்க, தமிழ்நாடு மக்களுக்கு உதவி பண்ணுங்க. டிவியில் போய் இவங்க பேசுறது அவங்க பேசுறது இது நேரம் கிடையாது. நீங்கள் 1 மாதத்துக்கு அப்புறம் பேசிக்கங்க. இன்னைக்கு மக்களுக்கு உதவி தேவை. மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுங்க. இப்ப கொடுக்காம வேற எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப பசி எடுக்குது மக்களுக்கு, இப்ப பிரச்சனையில இருக்கிறாங்க. விரைவில் அறிவிப்போம். எங்க கட்சி முடிவு பண்ணி விரைவில் அறிவிப்போம். நன்றி. இது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுங்க.